வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறகடிக்க ஆசை இன்றைக்கி எபிசோடில் பார்த்தோம் அப்படின்னா, ஸ்ருதியோட அம்மா விஜயாவை ரொம்ப பாராட்டி பேசுகிறாங்க. இப்போ கூட நீங்கள் கற்றுக்கிட்டதை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்களை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, இந்த ஃபீல்டில் நீங்கள் ரொம்ப பெரிய ஆளாக வருவீங்க அப்படின்னு பாராட்டுறாங்க. உங்களை மாதிரி பெரிய ஆள்க வாழ்த்துனாலே நான் நல்லா வந்துடுவேன் அப்படின்னு விஜயாவுமே சொல்கிறாங்க. நீங்கள் ஆடி நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு ஸ்ருதியோட அம்மா சொல்கிறாங்க. முத்து இப்போது நக்கலாக சொல்கிறாரு, நீங்கள் வேணால் ஒரு வாரம் எங்கள் வீட்டில் வந்து தங்குங்க, டெய்லி இவங்க ஆட்டம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அவன் இப்படி தான் ஏதாவது பேசிகிட்டு இருப்பான், நான் உங்களுக்கு வேணால் குரு வணக்கத்தோடு ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. விஜயா இப்போது அழகாக பரதம் ஆடி காமிக்கிறாங்க. ஆடி முடித்ததும் வீட்டில் இருக்கிற எல்லாருமே சந்தோஷமாக கிளாப் பண்ணுறாங்க. விஜயாவும் பார்வதியும் கிளாஸில் வந்து சேர்றதுக்காக யாராவது ஸ்டூடெண்ட்ஸ் வராங்களான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. காலிங் பெல் சத்தம் கேட்டு பார்வதி திறக்கிறதுக்காக போகிறாங்க. தண்ணி கேன் போடுறதுக்கு ஆள் வந்திருக்கிறாரு. நீங்கள் என்ன பாக்கி என்ன கொடுக்கலையே மேடம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாரு. நாளையிலேருந்து 4-5 தண்ணி கேன் எக்ஸ்ட்ரா போடுறதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுருக்குறாங்க பார்வதி. கொஞ்சம் நேரம் கழித்து மளிகை ஜாமான் கொடுக்கறதுக்காக ஆள் வராரு. என்ன உன் வீட்டுக்கு மளிகை ஜாமான் தண்ணி போகிறதுக்குலாம் ஆள் இப்போ தான் வருவாங்களா அப்படின்னு விஜயா கோபப்படுறாங்க. கிளாஸில் சேர்றதுக்கு ஒரு ஆள் கூட வர மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டுருக்குறாங்க விஜயா. அதெல்லாம் வருவாங்க விஜயா, வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டுருக்குறாங்க பார்வதி. கொஞ்சம் நேரம் கழித்து மறுபடியும் காலிங் பெல் சத்தம் கேட்குது. போய் பார்க்குறாங்க பார்வதி. பழைய துணி ஏதாவது இருந்தால் கொடுங்கம்மா அப்படின்னு கேட்டு ஆள் வந்திருக்குறாங்க. இன்றைக்கி தான் நாங்கள் கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கிறோம், பழைய துணி கேட்டு வந்திருக்கிற அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க விஜயா. நீ போயிட்டு அப்புறம் வாப்பா அப்படின்னு அனுப்பி வச்சிடுறாங்க பார்வதி. மறுபடியும் ஒருத்தர் வராரு. பெருசாக போர்டெலாம் வச்சுருக்கிறீங்க, டான்ஸ் கிளாஸ் நடத்துகிறீங்களா அப்படின்னு கேட்டு வந்திருக்கிறாரு. விஜயாவோட டான்ஸ் கிளாஸில் தான் ஆள் சேர்றதுக்காக வந்திருக்கிறாங்க அப்படின்னு விஜயா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆமாங்க, நாங்கள் டான்ஸ் கிளாஸ் நடத்த போகிறோம், இன்றைக்கி தான் ஆரம்பிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எத்தனை பேர் வராங்க அப்படின்னு கேட்டுட்ருக்கிறாரு. எப்படியும் இந்த மாதத்துக்குள்ளே 40லேருந்து 80 பேருக்குள்ளே வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. ஃபீஸ்லாம் வாங்குறீங்களா, எவ்வளோ ஃபீஸ் வாங்குறீங்க அப்படின்னு விசாரிக்கிறாரு. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 2000 ரூபாய் மட்டும்தான் வாங்குகிறோம், ஒரு வருஷத்துக்குள்ளே நான் அரங்கேற்றம் பண்ண வச்சுருவேன் அப்படின்னு ரொம்ப பெருமையாக சொல்லிட்டுருக்குறாங்க விஜயா. உள்ளே ஃபுல்லாக ஏசி போட்டிருக்கீங்க போல் அப்படின்னு விசாரிக்கிறாரு அவர். வர ஸ்டூடெண்ட்டுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, அதனால தான் உள்ளே வந்து பாருங்கள் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க விஜயா. இந்த லைட்டு ஃபேனு ஏசிக்கெலாம் நிறையா செலவாகுமே கரண்ட்டு அப்படின்னு கேட்குறாரு அவர். உங்கள் பொண்ணை கிளாஸில் சேர்க்கலான்னு வந்திருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க விஜயா. எனக்கு பொண்ணே கிடையாது, பையன்தான் அப்படின்னு சொல்கிறார் அவர். உங்கள் பையனை தான் பரதநாட்டிய கிளாஸில் சேர்க்க வந்திருக்கிறீங்களா அப்படின்னு விஜயா ரொம்ப ஆர்வமாக கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் இபியிலேருந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் அவர். கிளாஸ் எடுக்க போகிறீங்கன்னா இந்த இடம் கமர்ஷியல் கரண்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறார் அவர். இனிமேல் யூனிட்டுக்கு வழக்கமாக கட்டுறதை விட 3 மடங்கு அதிகமாக கட்டணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி இபி ஆஃபீஸில் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஏற்கனவே கரண்ட் பில் நான் நிறைய கட்டிகிட்ருக்கிறேன், இதில் 3 மடங்கு வேறு கட்டணுமா அப்படின்னு பார்வதி புலம்புறாங்க. அதான் நம்ம நிறையா சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவோம்ல, நானே கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க விஜயா. மறுபடியும் காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது. வீட்டு வரி தண்ணி வரின்னு யாராவது கிளாஸ் எடுக்கிறதுக்கு கூட கேட்டு வர போகிறாங்க. இந்த தடவை நீ வாய் முடிட்டு அமைதியார் விஜயா, நானே பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க பார்வதி. ஒருத்தர் டான்ஸ் கிளாஸில் சேர்க்கறதுக்காக அவரோட பொண்ணை கூப்பிட்டுட்டு வந்திருக்கிறாரு. போர்டெலாம் வச்சுருக்கிறீங்க, கிளாஸ் எடுக்க போகிறீங்களா இங்கே அப்படின்னு கேட்குறாரு அவர். ஆனால் பார்வதி அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, இது சாதாரண வீடு தான், போர்டை மாற்றி கொண்டு வந்து வச்சுட்டாங்க அப்படின்னு போய் சொல்லிடுறாங்க. இங்கே கிளாஸ் நடத்தலை அம்மா, உன்னை வேறு இடத்துல போய் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு அவரோட பொண்ணுகிட்ட சொல்லிட்டு இருக்கிறார் அவர். சத்தம் கேட்டு இப்போது விஜய் அங்கே வராங்க. நான் கிளாஸ் எடுக்கிறேன் சார், நான் தான் டீச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்கிறீங்க, அவங்க இல்லைன்றாங்க, என்னங்க ஒரே குழப்பவாதியாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறார் அவர். அவரோட பொண்ணுகிட்ட நான் உன்னை வேறு நல்ல கிளாஸில் சேர்க்குறேன் அப்படின்னு கூப்பிட்டுட்டு போயிடுறாரு. என்ன பார்வதி இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு விஜயா கோவப்படுறாங்க. விஜயா இப்போது அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. ரொம்ப சோகமாக உட்காந்துட்ருக்குறாங்க. அண்ணாமலை விஜயாட்ட, என்ன விஜயா நான் வெளியில் போகிறப்ப இப்படி தான் உட்காந்துருந்தா, வரும்போதும் அதே மாதிரி உட்காந்துட்ருக்குற அப்படின்னு கேட்குறாரு. டான்ஸ் கிளாஸில் சேர்றதுக்கு ஒரு எறும்பு கூட வரல அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டு சொல்லிட்டுருக்குறாங்க விஜயா. எறும்புக்கலாமா நீ பரதநாட்டியம் கற்றுக் கொடுக்குற அப்படின்னு அண்ணாமலை நக்கலாக பேசுகிறாரு. மீனாவை எப்போதுமே மட்டம் தட்டி பேசுகிற விஜயாவுக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு தான் நமக்கெல்லாம் தோணுது. அடுத்ததாக என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.